பதம் போற்றி ஊழிமாலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி பிடியதனூருகுமை குளமிகு கரியது பிடியதனூருகுமை குளமிகு கரியது வட்டி கொடு தனதடி வழிபடுங்கவர் பிடியதனூருகுமை கொள்ள மிகுதறியது வடி கொடு தனதடி வழிபடும் அவர் பிடியதனூரு உமை கொள்ள மிகுதறியது வடி கொடு தனதடி வழிபடும் அவர் பிடியதனூரு உமை கொள்ள மிகுதறியது வடி கொடு தனதடி வழிபடும் அவர் இடகடி கண அதிவர கடி கணபதி வர இடகடி கணபதி வர அவரிடகடி கணபதி வர வழிபடுங்கவரிடகடி கணபதி
பதிவர அடிகொடு தனதடி வழிபடுங்க வருட கட்டி கணபதிவர அடிகொடு தனதடி வழிபடுங்க வருட கட்டி கணபதிவர அருளினம் மிகு கோடை கட்டி கணபதிவர அருளினம் மிகு கோடை வடிவினர் வயில் பதிபலம் உரை இறங்கே கட்டி கணபதிவர அருளினம் மிகு கோடை வடிவினர் வயில் பதிபல முறை இறங்கே பிடிகத முருகுமை கொள்ளது வடிகொடுதனதடி வழிபடுங்க பிடிகதனுருதுமை கொடமிகிதனியது வடிகொடுதனதடி வழிபடுங்க தடி கணபதி வர அருளினி கொடை வடிவினர் வயில் வலிபல முறையினைய கடி கணபதி அருளினி கொடை வடிவினர் வயில் வலிபல முறையினைய கட்டி கணபதி வர அருளினம் மிகு கோடை வடிவினர் வயில் பதிவலம் உரை நம் கடம்பனை பெற்றவள் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே நம பார்வதி பதை. புண்ணியமான க்ஷேத்திரங்கள் என்று பேசப்படும் போது காசி க்ஷேத்திரம் மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. காசியில் கங்கையில் மூழ்கினால் நமது உடல் சுத்தப்படும் என்றும் சொல்லுகிறார்கள். ரொம்ப பேர் காசியில போய் மூழ்கினத்துக்கு அப்புறமாக இந்த வெள்ளெடுத்துன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க கண்ணுக்கு, அது இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லுவதும் உண்டு. சில பேருக்கு உள்ளமும் உடலும் கூட சுத்தப்படுவதில் உண்டு அந்த காசியில் கங்கையில மூழ்கினால். டேய் யாரா பேசுறது? நான் தான் பேசுறதுக்கு இருக்கு, நீ ஏன்டா பேசுற? அப்படி காசி க்ஷேத்திரம் மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. ஒரு பெரியவர் சொல்லுகிறார், அந்த காசி கங்கையிலே உயிர் விடக்கூடிய நாயாக நான் இருந்தேனேயானால் அதுவே பெரிய புண்ணியம் என்று அவர் சொல்லுகிறார். உட்காரு கண்ணப்பா. மிகவும் தேவாரத்தில் பிரியமானவன் கண்ணப்பன், ஆனா கண் கிடையாது. என்னை பார்க்க வருவார், தேவாரம் கேட்பார், தேவார கேசட் அத்தனையும் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கார். கண்ணப்பன் பேர். கண்ணு இருக்கிறவங்க கேட்க மாட்டேங்கிறான், கண்ணு இல்லாதவங்க கேட்கிறான். அதான் அந்த காசி க்ஷேத்திரத்தில் போய் தரிசனம் பண்ணினால் புண்ணியம், தீர்த்தத்தில் மூழ்கினால் புண்ணியம். அந்த தீர்த்தத்தில் உயிர் விடுகிற நாயாக நான் ஒரு பிறப்பு எனக்கு கிடைத்தால் போரும் என்று சொல்லுகிறார் ஒரு பெரியவர். காசி மடத்தில் இருந்த அருணந்தி தம்பிரான் என்பவர்கள் தன்னுடைய உடலை அந்த கங்கையில் ஜலசமாதி செய்து கொண்டார்கள். ஜலத்தில் சமாதி செய்யறது. நாம இதுவரையிலும் பூமியில சமாதி பண்ணி தான் நாம பார்த்திருக்கிறோம். ஜலத்தில் சமாதி பண்ணி நாம் பார்த்ததில்லை. அவரைத்தான் பார்த்தேன் நான். அதற்கென்று ஒரு கல்பெட்டி இருக்கிறது. அந்த கல்பெட்டிக்குள்ள இந்த உடலை வச்சு இந்த நட்டு போட்டு டைட் பண்ணி கங்கையில கொண்டு விட்டுறது. அதுக்கு பேர் ஜலசமாதின்னு பேராம்.
அதுக்கு முந்தையெல்லாம் செய்து கொண்டிருந்தாங்க. இப்பெல்லாம் யாரும் செய்யறதில்ல. திருப்பரந்தாள் மடத்தில் இதுக்கு முன்னே இருந்த காசி மடாதிபதி தன்னுடைய உடலை ஜலசமாதி செய்து விடுங்கள் என்று எழுதி வைத்து விட்டார்கள். அந்த கல்லுப்பட்டியில ஓட்டைகள்லாம் இருக்கும். அது கங்கையில போட்டவுடனே கங்கையில இருக்கிற மீன்கள்லாம் அதுக்குள்ள பூந்து அந்த உடலை தின்றுவிடும். கங்கையில இருக்கிற மீன் இந்த உடலை திங்கட்டும் அப்படின்னு கருதுகிறார்கள். கங்கை என்பது புனிதமான தீர்த்தம் என்று பேசப்படுகிறது. நாம வீட்டில் குளிக்கும் போது கூட கங்கா மாய்க்கு ஜெயன்னு பல பேர் சொல்லி குளிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அங்க ரொம்ப பேர் மூழ்கும் போது கங்கா மாய்க்கு ஜெயன்னே சொல்லி முழுகுவார்கள். அப்படி முழுகி பழக்கப்பட்டவர்கள் இங்கே வந்து தண்ணீர முழுகும் போதும் கங்கா மாய்க்கு ஜெய் என்று சொல்லி முழுகுவார்கள். அது மாத்திரம் இல்லாமல் காசியில் இறக்க முத்தி என்று சொல்லுவார்கள். காசியில போய் இறக்கிறதுக்குன்னு யாராவது முடியுமா? நமக்கு இறக்கிற நேரம் நமக்கு தெரியுமா? சில பேர் காசியில இறக்கிறதுக்குன்னு அங்க போவான். அவன் தமிழ்நாட்டில் இருந்தவன், இவங்க அரிசி சோறு தின்னுகிட்டே இருந்தவன் அங்க போய் என்ன பண்ணுவான், நல்ல பூரி கிடைக்கும், அங்க சப்பாத்தி கிடைக்கும், நல்ல பால் கிடைக்கும் அங்க. ஆமா, ஒரிஜினல் பால், தபால் இல்ல, பால். தபால்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? தண்ணி பால்னு அர்த்தம். எங்க இருக்க அங்க இருக்கிறதெல்லாம் பால். அதை குடிச்ச உடனே என்ன பண்ணுவான், அந்த பூரி மாதிரியே புஷ்ன்னு உப்பிடுவான். அப்புறம் எங்க சாக்காடு வரும்? அப்படி ஒரு நாளைக்கு மெதுவா வந்துட்டு போலான்னு மயிலாப்பூருக்கு வருவான், இங்க டபார்னு இங்க போயிடும். அதனால காசியில் இறக்கமுத்தி என்பதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? திருவாரூர் பிறக்க முத்தி, தில்லை தரிசிக்க முத்தி, காசியில் இறக்க முத்தி என்று சொல்லுவார்கள். அந்த காசி கஷேத்திரத்தில் தர்மபுரம் பண்டார் சன்னதி 10வது மகா சன்னிதானம் ஒரு பெரிய அருட்கவி, கவி வெள்ளமாக கொட்டக்கூடியவர். அவர் அந்த காசிக்கு வந்து 150 பாடல்கள் பாடியிருக்கிறார். காசியில துண்டிராஜ விநாயகருக்கு ஒரு 10 பாட்டு, கால பைரவருக்கு 10 பாட்டு, விசாலாட்சி உமைக்கு 10 பாட்டு, அன்னபூர்ணி அம்மைக்கு ஒரு 10 பாட்டு, விஸ்வநாதருக்கு 10 பாட்டு, காசியில கேதார்நாதன் ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு 10 பாட்டு, காசியில கதிர்காம வேலவர்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு ஒரு 10 பாட்டு. இப்படி ஒரு 150 பாடல்கள் பாடியிருக்கிறார். அருமையான பாடல்கள். அது மாத்திரம் இல்லை, நல்ல கருத்தை சொல்லக்கூடிய பாடல்கள். அப்படி ஒரு 150 பாடல் இருக்கிறது. சென்ற சிவராத்திரியில அதை நாம வெளியிட்டோம், நினைவு இருக்கலாம். இந்த புஸ்தகம் வச்சிருக்கீங்களோ, எங்க தூக்கி போட்டீங்களோ யார் கண்டா? அதெல்லாம் ஞான நூல்கள், வீட்டில் இருக்க வேண்டியது. அது இருந்தாலே நமக்கு ஞானம் தானே கிடைக்கும். ஆமா, நான் வீட்டில் இருக்கிற புஸ்தகங்கள் எதுவும் யார்ட்டையும் கொடுக்கவே மாட்டேன். அது வீட்டில் இருந்தாலே நமக்கு நல்ல அறிவை புகட்டி கொண்டிருக்கும். அந்த மாதிரி அந்த 150 பாடல்ல இருந்து ஒரு 30 பாடல்களை தேர்ந்தெடுத்து கேசட்ல பாடியிருக்கிறேன் நான். அதுக்கு காசி கஷேத்திரம்னு பேரு, டபுள் கேசட். எல்லாத்திலையும் ஒண்ணு துண்டிராஜ விநாயகர்னா ஒண்ணு, அப்படி பாடியிருக்கேன். அது இன்னைக்கு வெளியிடுகிறோம். இதை வெளியிடுவதற்கு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தர்மகர்த்தர், அது மாத்திரம் இல்லாமல் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய செல்வ நடராஜ முதலியாருடைய பையன், அதுதான் மிக முக்கியம் எங்களுக்கு. அதுக்கப்புறம்தான் கபாலி கோயில் தர்மகர்த்தர். எங்களுக்கெல்லாம் மிகவும் அறிவை புகட்டி கொண்டிருந்தவர் செல்வ நடராஜ முதலியார். எந்த விதமான சிக்கல் இருந்தாலும் அவர்கிட்ட சொன்னால் ஒரு நிமிஷம் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு வழி சொல்லுவார் அவர். அப்படி ஒரு பேர் அறிவாளன் அவர். வைதிகத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டார், அதே மாதிரி லௌகீகத்திலையும் இருப்பார். தேவார திருவாசகத்தில் மிகுந்த ஈடுபாடுடையவர். அவரை இடுகாட்டில் கொண்டு வச்சு தீ வைக்கிற வரைக்கும் நான் தேவாரம் பாடினேன். அவருக்கு தீ வைக்கும் போது திருவாசகம் முழுதும் பாடித்தான் தீ வைக்கப்பட்டது அவருக்கு. அப்படி 3 பேருக்கு நான் பாடினேன். ஒன்னு தருமபுரம் பண்டார சன்னதி 24வது பண்டார சன்னதிக்கு அப்படி பாடினேன். 2வது MM தண்டபாணி தேசியருக்கு பாடினேன். அப்படி சுடுகாடு வரைக்கும் பாடிக்கிட்டே போனேன், பாடிய தூக்கிட்டே பாடிட்டு போனேன். அவருடைய பாட்டில் உள்ள ஒரு மயக்கம் எனக்கு. ஆமா, அவரை போல தமிழ் பாட்டு பாட முடியாது என்பது என்னுடைய கருத்து.
தமிழ் சொல்லை அப்படி சொல்ல வேற ஒருவனுக்கு முடியாது என்பது கருத்து எனக்கு நிச்சயம். அது அவருடைய பாடையை தூக்கிக்கிட்டே பாடிக்கிட்டே போனேன் தெருவில் மாம்பலத்தில். மூன்றாவதாக பாடியது செல்வ நடராஜ முதலியாருக்கு. சிதையில கொண்டு வச்சு நெருப்பு வைக்கிற வரலையும் அவருக்கு பாடிக்கிட்டு இருந்தேன். தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு. இந்த சிவராத்திரி விழா கூட அவருடைய சொற்படித்தான் நடக்கிறது. 4 வேதங்கள் 12 திருமுறை எல்லாம் ஓதித்தான் சாமிக்கு பூசை நடைபெறும். அவருடைய ஆசீர்வாதமும் எண்ணம் அவரை நினைத்துத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதை எங்களுக்கு ஒன்னும் 1000-10,000 அள்ளி கொடுத்துள்ள அவர் அறிவை கொடுத்தவர் அவர். அதனால அவருடைய பிள்ளை குழமணிப்பாக்கம் ஏகாம்பர முதலியார் அவர்கள் இந்த கேசட்டை வெளியிட்டு வைப்பார்கள். இந்த காசி கேத்திர பாடல்களை எத்தனையோ கேசட்டு வந்திருக்குது, அதில் ஒரு இதையும் கேட்டு பாருங்கள் இல்லையா, அருளுடைய பாடல்கள் என்று சொல்லி அதனால அவர்கள் வெளியிட வேண்டும். அவர்களை வரவழைத்து அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்து விடுகிறேன். அவர்கள் 2 வார்த்தை சொல்லி அதனை வெளியிட்டு விடுவார்கள். அதனுடைய விலை பாட்டுக்கு விலை இல்லை, கேசட்டுக்கு விலை 50 ரூபாய் என்று சொல்லி இருக்கிறார்கள். யாருக்கு பிரியமோ வாங்கிக் கொள்ளுங்கள். நான் யாரு நீ வாங்கிக்க நீ வாங்கிக்கன்னு நான் சொல்லக்கூடாது அல்லவா? ஆமா, பாடலுக்குத்தான் காசை தவிர காசட்டுக்குத்தான் காசை தவிர பாடலுக்கு அல்ல. பாடல் விலை மதிப்பற்றது. வாங்க ஐயா. அதனால இந்த இது முடிஞ்ச உடனே நாங்கள் கொஞ்சம் வைதிக வேலை இருக்குன்னு அதை பார்த்துட்டு வந்துடுறேன். நமது மதிப்புக்குரிய தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் காசி சேஷத்திரை பற்றி 19 பாடல்கள் பாடியுள்ளார்கள். இதை வாங்கி நமது வாழ்வு நலம் பெற எல்லாம் வல்ல காரணீஸ்வர பெருமானை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம குமாரை கூப்பிட்டு இது கையில் கொடுங்க. யாருக்கு? குமார் இப்படி வாங்க. இந்தாங்க குமார், இந்தாங்க குமார். குமார் அப்பா இந்த குமார் இந்தாங்க. நான் வருகிற வரையிலும் சென்ற ஆண்டு பாடல் பெற்ற தலத்துக்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பாடலாக பாடினோம் தேவாரத்திலே. இந்த வருடம் எனது நண்பர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். மிருகங்களும் பறவைகளும் வழிபட்ட தலம் எதது தேவாரத்தில் வருகிறது? மிருகங்களும் பறவைகளும் வழிபட்ட தலத்திலிருந்து தலத்துக்கு ஒரு பாடலாக பாடி காட்டுங்கள் எனக்கு என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனக்கு கிடைத்த நண்பர்கள் இப்படிதான். நல்ல வேளையா எங்கேயாவது என்ன அழைச்சிக்கிட்டு போகாமல் இப்படியாவது ஒரு உத்தரவு போடுறாங்க. அதனால தேவாரத்தில் பறவைகளும் மிருகங்களும் வழிபட்ட தலத்தை பாடி ஒவ்வொரு தலத்துக்கு ஒவ்வொரு பாடலாக பாடி காட்டுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை நான் எழுதிக்கிட்டு கூட வந்திருக்கிறேன். மதிப்பிற்கும் அன்பிற்கும் உடைய சிவகுமார் அவர்கள் அவருக்கு எந்த தலம் ஞாபகத்துக்கு வருதோ அதனை நினைப்பு வந்தாலும் சரி, அல்லது நான் இங்கே எழுதி வைத்திருக்கிற குறிப்பிலிருந்து சொன்னாலும் சரி, ஏதேனும் ஒன்று சொல்லி அந்த தலத்தை விளக்கி சொல்லுவார்கள், தேவாரத்தை சொல்லுவார்கள். அதுக்குள்ள கொஞ்சம் வைதிகம் இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடுறேன். வைத்தீஸ்வரன் கோயில், திரு ஆடானை, திருவானைக்கா, தென் குரங்காடுதுறை, திருக்கோட்டாறு, திருநாகேஸ்வரம், திருநாரையூர், திரு எறும்பியூர், வடகுரங்காடுதுறை, குரங்கு அணில் முட்டம் என்று ஒரு ஊர்
காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில். அது வலிவலம், வரிதாயம், இப்படி பல ஊர்கள் பட்சிகளும், ஈங்கோய் மலை, இப்படி மிருகங்களும் பட்சிகளும் வழிபட்ட தலங்கள் குறிப்பு இதில் இருக்கிறது. இதை பார்த்து சொன்னாலும் சரி, அல்ல வேற ஏதாவது சொன்னாலும் சரி, அது சிவகுமாரனுடைய எண்ணத்துக்கு நான் விட்டு விடுகிறேன். இங்க அப்படியா? பாக்கி எல்லாம் இந்த குமார்கிட்ட கொடுத்துருங்க, அவர் வாங்கிட்டு. அப்பா பார்த்தேன், சாந்தியிலும் பார்த்தேன், இந்த ராஜா விட்டு, ராஜா வீட்டில் பார்க்கல, சாந்தி தான் பார்த்தேன். வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களா? இது காசி விஸ்வநாதரே இந்த படம். எடுத்து கொடுங்க. அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானி சகோதரனே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளர் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே மகா சிவராத்திரியாக விளங்கக்கூடிய மங்களமான இன்றைய தினத்திலே இரவு முழுவதும் எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய சிவத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அருமையானதொரு வாய்ப்பு நமக்கு கிட்டியிருக்கிறது. அதுவும் இசைக்கும் திருமுறைக்கும் ஒரு பெரும் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஐயா அவருடைய திருமுன்பாக இந்த நிகழ்ச்சியிலே அடியேன் பங்கு கொள்வது இது 3வது வருடம். இதோ இசை நிகழும் நேரத்திலே சற்று இளைப்பாறுவது போல இந்த சொற்பொழிவிற்கும் இடமளித்திருப்பது என்னுடைய பாக்கியம் என்றே கருதுகிறேன். என்னைக்குமே இசைக்கு ஒரு படி கூட உயர்வு உண்டு. ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து பாட்டு சத்தம் கேட்டது, கதவு சாத்தி இருந்தது. சாத்தி இருந்த கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தால் ஒருவர் தனியே உட்கார்ந்து பாடிக்கொண்டிருந்தார். இப்ப உள்ள திறந்து போய் பார்த்தார் அல்லவா, உடனே அவர் அவரை பார்த்து கேட்டார், என்ன தனியா பாடிக்கிட்டு இருக்கீங்களே, சாதகம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டார். சாதகம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னார். அதே மாதிரி இன்னொரு வீடு கதவு சாத்தி இருந்தது, அங்கே பேச்சு குரல் கேட்டது. இவர் கதவை திறந்து உள்ளே போனார், அவர் தனியா பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்ப தனியா பாடிக்கிட்டு இருந்தாரே, அவரை பார்த்து இவர் கேட்டார், என்ன சாதகம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்டார். இப்ப ஒருத்தர் உள்ள தனியா பேசிக்கிட்டு இருக்கிறார், அவர்கிட்ட இவர் போய் என்ன கேட்பார், என்னங்க ஏதாவது பாதகம் ஆயிடுச்சா உங்களுக்கு, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தீங்களே, நீங்க தனியா பேசுற நிலைமைக்கு வந்துட்டீங்களே கேட்பாரா இல்லையா? தனியா பாடலாம்,
தப்பு இல்லை, சந்தேகமே பட மாட்டாங்க. ஆனா தனியா பேசக்கூடாது, 10 பேர் முன்னாலதான் பேசணும். அதுபோல பாடுவது என்பதற்கு ஒரு தனி உயர்வு உண்டு. எனவே உயர்வான ஒரு சமாச்சாரம் நடக்கிற இடத்துல இந்த பேச்சுக்கும் ஒரு இடத்தை கொடுத்ததற்கு, அந்த அளவுக்கு இந்த சொற்பொழிவையும் உயர்த்தியதற்கு என்னுடைய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த திருமுறைகள் என்பது நமக்கு கிடைத்த மிக பெரும் பொக்கிஷம். அதற்கு ஏன் திருமுறை என்று பெயர் என்று கேட்டால் அதற்கு விளக்கமெல்லாம் சொல்லுவார்கள். அதாவது அதை முறைப்படுத்தி வைத்தார்கள். பெருமானை பற்றி பாடிய பாடல்களை எல்லாம் முறைப்படுத்தி, முறைப்படுத்தப்பட்ட பாடல்களை வகைப்படுத்தி அமைக்கப்பட்ட காரணத்தினாலே அவை திருமுறைகள் என வழங்கப்பட்டன என்று சொல்வார்கள். ஆனாலும் கூட அதற்கு இன்னும் ஒரு சிறப்பான பொருள் உண்டு என்பது அடியனுடைய கருத்து. இறைவனுடைய முன்பாக நாம் போகும் பொழுது நம்முடைய குறைகளை எல்லாம் இறக்கும் நிலையிலே இருப்போம். என்னென்ன குறைகள் இருக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லுவது வழக்கமாக இருக்கிறது. அப்படி குறைகளை சொல்லும் போது கூட அதை ஒரு முறையாக சொல்ல வேண்டும் என்கிற காரணத்தினாலே அந்த குறை சொல்வதற்கு என்ன பெரியவங்க சொல்லுவாங்கன்னா முறையிடுதல் என்று சொல்லுவார்கள். பெருமானின் முன்பாக போய் நாம் நம்முடைய முறையிட வேண்டும், அரசனிடம் போய் முறையிடுவது என்றெல்லாம் சொல்லுவார்கள். என்ன என்று கேட்டால், ஒரு குறையை ஒரு குடிமகன் சென்று அவனை ஆள்பவனிடம் சென்று தெரிவிப்பதற்கு பேர் முறையிடுதல் என்று பேர். அப்படி நம்மை ஆள்பவனாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு முன்பாக நாம் முறையிடுவதற்கு செல்வோமேயானால், அப்படி முறையிடுவதற்கு தகுந்ததாக இருக்கக்கூடியது இந்த திருமுறைகளில் இருக்கக்கூடிய பாடல்கள் மட்டும்தான். இந்த பாடல்களை சொல்லித்தான் முறையிடணுமே தவிர மற்றபடி லிஸ்ட் போட்டுட்டு போகக்கூடாது என்பது நம்முடைய பெரியவர்கள் நமக்கு இட்ட கட்டளை போல இது திருமுறைகள் என்று வைத்திருக்கிறார்கள். இதை கொண்டுதான் நாம் முறையிடணும். இதுல எல்லாமே இருக்க, இதுல இல்லாதது என்ன இருக்கு? ஒருவர் எனக்கு 200 ரூபாய் பணம் தரணும், 200 ரூபாய் பணம் தரேங்கிறதுக்கு ப்ரோ நோட் எழுதி கொடுத்தாரு, பிராமிசரி நோட்டுன்னு பேரு. 200 ரூபாய் இன்னாரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், அந்த பணத்தை நான் இன்ன தேதியிலே இன்ன வட்டி வீதத்திலே திருப்பி கொடுத்து விடுவேன். ஒருத்தரே பிராமிசரி நோட்டை 200 ரூபாய் எழுதி கொடுத்தார். அதை நான் கையில பத்திரமா வச்சிருக்கிறேன். அவசரமா மருந்து வாங்கணும், கையில பணம் இல்லை. நான் நேரா மருந்து கடைக்காரர்கிட்ட போய், ஐயா ஒரு 90-100 ரூபாய்க்கு மருந்து வாங்கணும், பணம் இல்லை, இங்க பாருங்க ஒரு பிராமிசரி நோட்டு ஒருத்தர் எழுதி கொடுத்திருக்கிறார், 200 ரூபாய்க்கு எழுதி கொடுத்திருக்கிறார், இதை வச்சுக்கிட்டு நீங்க எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மருந்து கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பாரா? இந்த பிராமிசரி நோட்டை கொடுத்து எனக்கு எழுதி கொடுத்தாரு ஒருத்தர், அதை கொடுத்து மருந்து கொடுங்க கொடுப்பாரா? அதை நீயே வச்சுக்குமியா, இதுல பணம் வருமா வராதா யாருக்கு தெரியும், நீயே வச்சுக்கொண்டுருவார், மருந்து தரமாட்டார். ஆனாலும் கூட இன்னொரு பிராமிசரி நோட்டை கொடுத்தீங்கன்னா மருந்து கொடுக்கிறார். என்னன்னா அது கவர்மெண்டே அடிச்ச பிராமிசரி நோட்டு, அதுவும் பிராமிசரி நோட்டு தான். அதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் கவர்னர் எழுதியிருப்பார், ஐ பிராமிஸ் டு பே தி அமௌண்ட் ஆஃப் சோ அண்ட் சோ டு தி பேரர் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார். அதுவும் ஒரு பிராமிசரி நோட்டு. இந்த பிராமிசரி நோட்டு கொடுத்தா கடையில மருந்து கொடுக்கறான், மளிகை கடையில சாமான் கொடுக்கறான். ஆனா இன்னொருத்த எழுதி கொடுத்த பிராமிசரி நோட்டு எடுத்துட்டு போனா கொடுக்க மாட்டான். அது போல மற்ற பாடல்களை போய் முறையிட்டீங்கன்னா நடக்காது. ஆனா திருமுறை இருக்கிறே, அது ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்ட பிராமிசரி நோட்டு மாதிரி. அதை எடுத்து கொண்டு போய் முன்னால நின்னீங்கன்னா உடனே மாத்தலாம். அப்படிப்பட்ட திருமுறைகளை நம் முன்பாக வாழ வைத்துக் கொண்டிருப்பவர், அரிய பொக்கிஷமாக வழங்கக்கூடியவர் நம்முடைய ஐயா அவர்கள். அவர்களுக்கு வருகிற 20ஆம் தேதி ஒரு சிறப்பு நடக்க இருக்கிறது. அவர்களுக்கு எத்தனையோ சிறப்புகள் வர வேண்டியதுதான், வந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். 20ஆம் தேதி அன்று ராமலிங்கர் பணிமன்றமும் திரு பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் நடத்துகின்ற பெருவிழாவிலே ஐயா அவர்களுக்கு இசைக்கலை செல்வர் என்கிற பட்டமானது வழங்கப்படுகிறது. இப்ப பட்டத்துக்கு பெருமையா அல்லது பட்டம் பெறுகிறவருக்கு பெருமையா என்று பார்த்தால், இப்பொழுது அந்த பட்டத்துக்குத்தான் பெருமை கிடைத்திருக்கிறது என்று எண்ண வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோமே தவிர, ஏனென்றால் அவர் எத்தனையோ பட்டங்களையும் பதவிகளையும் தாண்டி அவற்றையெல்லாம் திருமுறைகளுக்காக உதறி தள்ளியவர் என்று நாம் அறிவோம். அதையும் விட இன்னொன்று குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன்.
ஒரு காலகட்டத்திலே இந்த திருமுறைகளை பாடியவர்களுக்கு உரிய மரியாதை எங்குமே இருந்ததில்லை. அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், அந்த திருமுறைகளை பாடியவர்கள் மணிவாசக பெருமான் சொன்னது போல சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்வார் செல்வர் என்கிறது போல சொன்னார்களா என்பது கூட தெரியாது. ஆனால் அப்படி பாடுகிறவர்களை எப்படி நடத்தினார்கள் என்று பார்த்தால், கோயிலிலே பெட்ஷீட் விரிப்பதற்கும் அங்கு இருக்கக்கூடிய அரங்காவலர்களுக்கு டீ வாங்கி காபி போன்ற பானங்களை வாங்கி வருவதற்கும் இந்த திருமுறைகளை பாடியவர்களை பயன்படுத்திய காலமெல்லாம் இருந்திருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் தகர்த்து எறிந்து திருமுறைகளை பாடுபவர்களுக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தவர் ஐயா அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவரை சுருக்கமான ஒரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிவனுக்கு மட்டுமே வணங்கக்கூடிய சீவனுக்கு வணங்காத சிங்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவரை பார்த்தா எப்படி இருக்கிறார் பார்த்தீர்களா? நான் சொல்ல வேண்டியதில்லை, அவரை பார்த்தால் ஒரு சிங்கம் போலதான் இருப்பார் எங்கள் ஐயா. அது திருமுறை சிங்கம். அது சீவர்களுக்கு பணியாது, சிவனுக்கு மட்டுமே பணியும். அதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். யாரும் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, நாம் அனுபவித்து வருகிறோம். அப்படி நம்மளையே பொக்கிஷமாக, திருமுறை பொக்கிஷமாக வளர்ந்து வரக்கூடிய எங்கள் ஐயா விளங்கி வரக்கூடிய அவருடைய திருப்பாத கமலங்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்து சென்னி சேர்த்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவனாகிறேன். நம்முடைய நால்வர் பெருமக்களிலே வயதிலே மிகவும் குறைந்தவராக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்த பெருமானை முதல் காலத்திலே சிந்திக்கக்கூடிய ஒரு கடப்பாடு வைத்திருக்கிறோம். ஏனென்று கேட்டால், அவர் எல்லோருக்கும் குருவாக விளங்கக்கூடியவர் என்கிற காரணத்தினாலே திருஞான சம்பந்த பெருமான் எல்லா உயிர்களுக்கும் எல்லா காலங்களிலுமே அவர் குருவாக விளங்கக்கூடியவர். அவர் அவருடைய காலம் மட்டுமல்ல, அவருடைய காலத்திற்கு பின்னாலே பார்த்தாலும் கூட அவருடைய காலத்திற்கு பிற்பாடு வாழ்ந்த பல அறிஞர்களுக்கு அவரே முன்னோடியாகவும் தலைவராகவும் குருவாகவும் விளங்கி இருக்கிறார். பெருமான் வாழ்ந்தது 7ஆம் நூற்றாண்டு நாம் அறிவோம். அவர் திருப்புகலூரிலே ஒரு சந்தர்ப்பத்திலே அப்பர் பெருமானை சந்திக்கிறார். அப்பர் பெருமான் அப்பொழுதுதான் திருவாரூரை தரிசனம் செய்துவிட்டு வந்திருக்கிறார். உடனே திருஞான சம்பந்த பெருமானும் அவரும் பேசிக் கொள்கிறார்கள். அப்பொழுது திருவாரூரை பற்றி சிறப்பான செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார். சம்பந்த பெருமானுக்கு உடனே திருவாரூர் சென்று பார்த்துவிட வேண்டும் என்கிற ஆவல் எழுகிறது. நான் சென்று திருவாரூர் தரிசித்து விட்டு மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லிவிட்டு நேராக திருவாரூர் போகிறார். அப்படி போகும்பொழுது அந்த ஒரு பதிகத்திலே பாடுகிறார். முதல் பாடலாக சொல்லுகிறார், அந்தமாய் உலகு ஆதியும் ஆகினான், அந்தமாய் உலகு ஆதியும் ஆகினான், வெந்த வெண்பொடி பூசிய வேதியன், சிந்தையே புகுந்தான் திரு ஆரூர் எம் எந்தைதான் என என்று கொழுங்கொலோ. அந்த திருவாரூர் எல்லையை நெருங்கும் பொழுது எல்லோரும் வரவேற்கிறார்கள். ஒரு சந்தேகம் வருகிறது திருஞான சம்பந்த பெருமானுக்கு. நேரா வந்து ஞானப்பால் ஊட்டிய அந்த குழந்தைக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அவர் கேட்கிறார், திரு ஆரூர் எம் எந்தைதான் என்னை என்று கொழுங்கொலோ, என்னை என்று கொள்வாரா, தாங்கிக் கொள்வாரா பெருமான்? ஏனென்றால் திருவாரூர் பெருமான் மிக மிக காலத்தால் முற்பட்ட பெருமான், மிக பெருமை உடையவர், என்னை தாங்கிக் கொள்வாரா என்று ஒரு பாடலை செய்கிறார். இது 7ஆம் நூற்றாண்டு. கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு பிறகு அதே ஊருக்கு ஒரு சமயக்குறவர் செல்கிறார். அவர் யார் என்று கேட்டால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்ப அவரும் திருவாரூர் போகிறார். 200 வருஷம் கழிச்சு போகிறார். 200 வருடம் கழித்து போகிற அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஊர் எல்லையை நெருங்கும் பொழுது சுவாமி முன்னாலேயே போய் பெருமான் வந்து எல்லாருடைய கனவிலும் என் சுந்தரன் வருகிறான், அவனை தக்கபடி வரவேறுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிடுகிறார். ஐயா கவனிக்காம விட்டுட்டா என்ன பண்றது என்று முன்னேற்பாடாக எல்லாம் சொல்லிவிடுகிறார். மரியாதையாக வந்து வரவேற்கிறார்கள். அப்படி ஊருக்குள்ளே நுழையும் பொழுது அவருக்கு வரவேற்பு செய்கிறார்கள். இப்ப 200 வருடங்களுக்கு முன்பாக ஞானசம்பந்த பெருமான் அந்த திரு ஆரூர் ஆயிற்று. அவர் வரும்பொழுது என்ன பாடினாரோ அந்த தேவார பாடல் பெருமானுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. திரு ஆரூர் எந்தைதான் என என்று கொழுங்கொலோ என்று கேட்டாரே,
ஞானசம்பந்த பெருமானே அப்படி கேட்கும் பொழுது நாம என்ன கேட்கணும்? எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்று கேட்கிறார். அதே கருத்தை கேட்கிறார், வேற கருத்து கேட்க தோணல. 200 வருஷம் கழிச்சு இருக்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல் ஒரு தலைமை பாடலாக விளங்குகிறது. அப்படி செலுத்துகிறார், குருவாக இருந்து விளங்குகிறார். அது மட்டுமல்ல, அந்த பாடல்ல இருக்கிற சிறப்பு என்ன என்று கேட்டால், அந்தமாய் உலகு ஆதியும் ஆகினான். சுவாமி பாடும்போதே சொல்லுகிறார், முதல்ல அந்தத்தை செய்கிறான் இந்த உலகுக்கு. சைவத்திலே முக்கியமான கருத்து, உயிர்கள் பெருமான் எப்பொழுது உண்டோ அப்பொழுது உயிர்களும் உண்டு என்பது சைவனுடைய கருத்து. அதனால சொல்லுகிறார், அந்தம் செய்வது உயிர்களுக்கு அல்ல, இந்த உலகத்துக்கு தான் அந்தம் செய்ய முடியும். அழியக்கூடியது உலகம்தான். அதுவும் கூட அது தூளத்தில் இருந்து நுண்மையான சூக்குமத்துக்கு செல்லும். அதற்காக சொல்லுகிறார், அந்தமாய் உலகு ஆதியும் ஆகினார். யாரு? இந்த பெருமான். வெந்த வெண்பொடி பூசிய வேதியம். முதல்ல எதை சொன்னார்? அந்தத்தை சொன்னார். அதுக்கப்புறம் ஆதி சொன்னார். அந்தமாய் உலகுக்கு அந்தமாகவும் இருக்கிறான், உலகு ஆதியாய் உலகுக்கு ஆதியாகவும் இருக்கிறான். அந்தமாய் உலகு ஆதியும் ஆகினார். அப்படி இவனே அந்தமாக இருக்கிறான், இவனே ஆதியாகவும் இருக்கிறான். அப்படி செய்யக்கூடிய பெருமை இவனுக்கு இருக்கிறது. அப்படி அந்தமாக இருக்கும்போது எப்படி செய்கிறான், ஆதியாக இருக்கும்போது எப்படி செய்கிறாங்கிறதுக்கு அடுத்த வரியில பதில் சொல்லுகிறார். வெந்த வெண்பொடி பூசிய வேதியர். அப்படி வெண்பொடி பூசுவானா, அந்தம் செய்யும் பொழுது எல்லாம் சாம்பலாகும், அதை எடுத்து மேல பூசுவானா. அதுக்கு பதில் சொல்றார், அந்தமாய்ங்கிறதுக்கு வெந்த வெண்பொடி. வேதியன்னர், வேதித்தல்னா மாற்றுதல் அர்த்தம். எல்லாத்தையும் உருமாற்றக்கூடியவன் அவன். இப்படி சாம்பலா இருக்கிறது எல்லாத்தையும் திரும்ப உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படி மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவன். அந்தமாய் உலகு ஆதியும் ஆகினான், சிந்தையே புகுந்தான் திரு ஆரூர் எம் எந்தைதான் என என்று கொள்ளுங்கோ. எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, எல்லா பிரதிகளையும் வாங்கி பார்த்தேன், ஏதாவது தவறு இருக்குமோ என்று. ஏன் என்று கேட்டால், திரு ஆரூர் எம் எம்னு சொல்லிட்டாரு, அப்புறம் எந்தைன்னு சொல்லுகிறார். எந்தைதான் என என்று எம்னு சொல்லிவிட்டு திரும்பவும் எந்தை என்று சொன்னால் என்னுடைய தந்தையின் அர்த்தம். 2 தடவை எதற்காக ஞானசம்பந்த பெருமான் திருவாரூர் எம் எந்தைதான் என்னுடைய தந்தைதான் என என்று கொள்ளுங்களோ என்று எம் என்பதை 2 தடவை சொல்லி இருப்பது போல தோன்றுகிறது. அது எதற்காக அப்படி செய்திருக்கிறார்? ஒருவேளை பாடல் ஏதாவது இருக்குமோ என்று. எல்லா புத்தகம் சரியாத்தான் இருக்கு. அது எதற்காக அப்படி திருவாரூர் எம் எந்தைதான் என என்று கொள்ளுங்களோ என்று சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, இறைவனுக்கு 2 குணங்கள் உண்டு. ஒன்று பொது இயல்பு, இன்னொன்று சிறப்பு இயல்பு. அவனுக்கு எல்லாமே ஒரு 2 விதமா, நமக்கு எல்லாமே கூட உண்டு. பொது இயல்பு உண்டு, சிறப்பு இயல்பு ஒண்ணு உண்டு. பொது இயல்பு வெளியில தெரியும், சிறப்பு இயல்பு நம்ம வீட்டுக்காரமாக மட்டும்தான் தெரியும். வெளி உலகத்துல ரொம்ப பிரமாதமா பழகிட்டு இருப்போம். வீட்டுக்காரமா போய் கேட்டா தான் அவருடைய சிறப்பு இயல்பு என்னன்னு எடுத்து சொல்லுவாங்க. அது போல ஒரு பழத்தை எடுத்துட வேண்டாம், அந்த பழத்தினுடைய விவரம் எல்லாம் பொது இயல்பாக சொல்லிவிடலாம். ஒரு ரஷ்யாக்காரங்க நீங்க வந்தானா நம்ம நாட்டுக்கு முதல்ல ஒரு நண்பனை பார்ப்பதற்காக பாம்பேல ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தான். தங்கி இருக்கிற நேரத்தில் இந்த ரஷ்யாவில் கிடைக்காதது வாழைப்பழம், அது இந்தியாவில் கிடைக்கும். அதனால ஒரு சர்வரை விட்டு வாழைப்பழத்தை வாங்கி சொல்லி சாப்பிட்டு இருக்கான். நண்பர் வந்தார், என்னங்க எப்படி இருக்கு இந்தியான்னு? நல்லா இருக்கு. என்ன செய்தீர்கள்? நான் வரும் முறையில் இந்த வாழைப்பழம் எங்க ஊர்ல கிடைக்காது ரஷ்யாவில், அதை வரவழைத்து சாப்பிட்டேன். எப்படி இருந்ததுன்னு. ஐயா என்னங்க இப்படி கசக்குது, இந்த பழத்துக்கு இவ்வளவு பெருமையானு கேட்டார். இவர் சொன்னார், நல்ல பழமா உங்களுக்கு கிடைச்சிருக்காது, நான் வாங்கி தருகிறேன் பாருங்கள் சொல்லி அந்த சர்வரை கூப்பிட்டு இன்னும் 2 பழம் நல்ல பழமா வாங்கிட்டு வா, கனிஞ்ச பழம் வாங்கி வந்தான். அவர்கிட்ட கொடுத்தா, ஐயா இந்த பழத்தை சாப்பிட்டு விட்டு சொல்லுங்க. இந்த பழத்தை வாங்கினால ரஷ்யாக்காரன் அப்படியே கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். ஐயோ இப்படித்தான் முதலையும் சாப்பிட்டீங்களா? ஆமா இப்படிதான் சாப்பிட்டா, இது இப்படி சாப்பிடக்கூடாது என்று அந்த தோலை எல்லாம் எடுத்து இந்த பழத்தை மட்டும் சாப்பிடணும், தோலை உரிச்சு போடணும். இப்ப தோலோட சாப்பிட்டு முதல்ல அது கசக்காம என்ன பண்ணும்? எனவே பழம் என்பது எப்படி இருக்குன்னு அவன் கற்பனை செய்து கொண்டு வந்தானே, அது பொது இயல்பு. பழத்தை சாப்பிட்டவனதான் தெரியுது சிறப்பு இயல்பு. ஒரு பேர் நோட்டு 2 பேனா முழுக்க கொடுத்தாலும் சர்க்கரை எப்படி திட்டிச்சுன்னு எழுதி காட்டவே முடியாது. ஒரு பொட்டு சர்க்கரை எடுத்து நாட்டில் வச்சா திரிப்பு தெரிந்துவிடும். எனவே பொது இயல்பு என்பது வேறு, சிறப்பு இயல்பு என்பது வேறு. பொது இயல்பு என்பது பாடல்களாலும் சொற்பொழிவுகளாலும் மற்றவற்றினாலும் இறைவனுடைய பெருமையை கேட்டுக்கொண்டே இருப்பது. ஆனா சிறப்பு இயல்பு என்பது அவனை நாமே அனுபவிச்சாத்தான் அது தெரியும். அப்படி பொது இயல்பு சிறப்பு இயல்பாக விளங்கக்கூடிய பெருமான் திருவாரூர் எம் எந்தைதான் என என்று கொள்ளுங்களோ என்று சொல்ல வந்தவர்
எம் என்பது எல்லாருக்கும் பொதுவாக விளங்குகிறான். அந்த பெருமான் பொது இயல்போடு எல்லோருக்கும் தந்தையாக விளங்குகிறான். அதான் எம்னு சொல்லிட்டு எந்தைன்னு சொல்லி எனக்கு தனியா ஸ்பெஷலா பால் கொடுத்தாரு அதனால என்னுடைய தந்தை நான் விட்டு கொடுக்க முடியாது, சிறப்பு இயல்பா என்று சொல்லணும்னு பெருமானை சொல்லும் போது எந்தைதான் என என்று கொள்ளுங்கோ என்று சொல்லுகிறார். இது எதற்காக இவ்வளவு விளக்கமாக சொல்லுகிறேன் என்று சொன்னா 12ஆம் நூற்றாண்டுல கிட்டத்தட்ட 500 வருடங்கள் கழித்து வருகிற மெய்கண்டாருக்கு இறைவனுடைய இயல்பை எழுதுறதுக்கு ஒரு பாட்டு எழுதணும்னு தோணுச்சு. ஒரு சூத்திரம் என்று சொல்வார்கள். அந்த சூத்திரம் எழுதுறதுக்கு யாருடைய பாட்டு, எந்த பாட்டு காரணமாக இருந்து சொன்னா இதே பாடல் தான் அவருடைய முதல் சூத்திரத்துக்கு ஆதாரமாக இருந்தது. அவன் அவள் அது எனும் ஊழ்வினையின் கொத்திய திரியே ஒடுங்கி மலத்துளதாம் அப்படின்னு நிறுத்திட்டார். மலத்துளதாம் நிறுத்திக்கிட்டு என்ன சொன்னாரு, இந்த இடத்துல இறைவனை பத்தி ஏதாவது எழுதணுமே பார்த்தார். இறைவனை பத்தி ஆண்டவனை பத்தி சொல்லக்கூடிய வாசகம் எங்கிருந்து கிடைக்கும்னு பார்த்தார். திருமுறைகளை புரட்டினார். ஞானசம்பந்தத்தை தான் போகணும்னு நினைச்சார். நேரம் ஞானசம்பந்தத்தை போனார். அவருடைய பாடலை பார்த்தார். இந்த பாடல் தோணுச்சு. எப்படி போட்டிருக்கார், அந்தமாய் உலகு ஆதியும் ஆயினான்னு போட்டிருக்காருல்ல, அவர் அந்தத்தை சொல்லிட்டு தான் ஆதி சொல்லியிருக்கார். எனவே அதே ஆர்டர்ல தான் சொல்லணும், நான் மாற்றக்கூடாது. எனக்கு குருவாக விளங்குடைய ஞானசம்பந்தம் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், மலத்துளதாம் அந்தமும் ஆதி என்மனார் புலவர். அந்த புலவர் ஞானசம்பந்த பெருமானை குறிக்கிறது. அப்படி சிவஞான போதத்துக்கு முதல் சூத்திரத்துக்கு எடுத்த பாடல் ஞானசம்பந்த பெருமான் இருந்து வாங்கிட்டார். ஞானசம்பந்த பெருமானுடைய பெருமையை நாம் எண்ணி பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வந்தது. சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது அவர் விழுந்து அந்த புராணம் முழுக்க அந்த பெருமையை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் மற்றவர்கள் சொல்வது போல தான் சொல்லிக் கொண்டிருப்பார். அப்படி மங்கையர்க்கரசியாரும் அந்த குலச்சிறையாரும் மதுரையில இப்படி சமணர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதனைப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஞானசம்பந்த பெருமான் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் திருமறை காட்டிலே சேர்ந்திருக்கிறார் என்கிற செய்தி முதலாக தெரிகிறது. அவங்க அதுக்கு முன்னால கேள்விப்பட்டதில்லை. அப்படி முதலாக அந்த செய்தியை கேள்விப்படுகிறார்கள். சைவம் தழைப்பதற்கு வழியே இல்லையா என்று ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வந்த உடனேயே அவர்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சேக்கிழார் எழுதுகிறார். கேட்ட அப்பொழுதே சிந்தை கிளர்ந்தெழு மகிழ்ச்சி பொங்க. அப்படி கேட்டாங்களா, இப்படி ஒரு திருஞான சம்பந்த பெருமான் என்கிற ஒரு ஞானத்தர், பால் குடித்தவர், பெருமானிடம் பால் சாப்பிட்டவர், சைவம் தழைக்க திருக்கோயில்கள் எல்லாம் சென்று வருகிறார் என்ற ஒரு செய்தியை கேள்விப்பட்டு அவர் திருமறை காட்டில் இருக்கிறார் என்ற செய்தி முதலாக கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட உடனேயே கேட்ட அப்பொழுதே சிந்தை கிளர்ந்தது மகிழ்ச்சி பொங்க. நாட்பொழுது அலர்ந்த செந்தாமரை நகை முகத்தராகி, அப்பொழுதுதான் அலர்ந்த செந்தாமரை போல முகம் அலர்ந்துதான். வாட்படு அமைச்சனாரும் புலச்சிறையாரும் மங்கையர் கரசியாரும் கடைசியா எழுதுறார், அதுதான் முக்கியமானது. சேப்படு புலத்தாரேனும் சென்று அடி பணிந்தார் ஒத்தார். எங்கேயோ மதுரையில ஒரு மூலையில் இருக்கிற இவர்களுக்கு திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை சென்று வணங்கின சந்தோஷம் ஏற்பட்டு போச்சா அந்த வினாடியில. எங்கேயோ இருக்கிறாங்க மதுரையில, அவங்களுக்கு திருஞான சம்பந்த பெருமான் திருமறை காட்டில் இருக்காங்கன்னு சொன்ன உடனேயே அந்த குருவினுடைய இயல்பாகப்பட்டது அங்கேயே அவர்களுக்கு திருவடியை வணங்கிற சந்தோஷத்தை கொடுத்தாராம். கேட்படு புலத்தாரேனும் எங்கேயோ மதுரையில ஒரு மூலையில கிடந்தாலும் கூட சென்று அடி பணிந்தார் ஒத்தார். திருமறை காடுக்கே போய் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கினா என்ன மகிழ்ச்சி அடைவார்களோ அந்த மகிழ்ச்சி அடைந்தார்களாம். அப்படி செய்யக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான் ஒருவர் தான். அவருடைய பாடல்கள் திருமுறையிலே முதன்மையாக வைத்து நாம் மகிழ்கிறோம். அதற்கு காரணம் காலத்தை பார்த்தல்ல, அவர் நமக்கு குருவாக விளங்குகிறார் என்கிற காரணத்திற்காக. எனவே அவருடைய ஒரு பாடலை பார்த்தோம். எனக்கு இட்ட கட்டளைப்படி அந்த பட்சிகளை பற்றியும் மிருகங்களை பற்றியமான அந்த திருத்தலங்களை பற்றி பின்னே வரும் பொழுது நான் நிச்சயமாக குறிப்பிடுவேன். நான் முதலிலேயே சொன்னேன், அவர் நம்முடைய திருமுறைகளுக்கு மட்டுமல்ல நமக்கும் அவர் அரசராக விளங்குகிறார். எனவே அரசரிட்ட கட்டளையை மாற்ற முடியுமா? எனவே வாய்தா மட்டும் கொஞ்சம் வாங்கிக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்க வருவேன், சொல்லுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.